ஐயா வணக்கங்கய்யா. இன்னைக்கு ஆகஸ்ட் 15 இந்திய நாட்டோட சுதந்திர தினம். இந்திய நாடு ஒரு வேளாண்மை நாடுன்னு சொல்கிறாங்க. 90% வேளாண்மை செஞ்சாங்கன்ட்டு. ரொம்ப சுதந்திரமாக இருந்தோம் ஒரு காலகட்டத்தில். விவசாயம் பண்ணிக்கிட்டு சத்திரம் சாவடி வச்சுக்கிட்டு மடமெல்லாம் வச்சு இலவசமாக சோறாக்கி போட்டுட்டு இருந்தோம். நம்ம எல்லாம் ரொம்ப ரொம்ப தமிழர்களோட பெருமையெல்லாம் ரொம்ப பேசுகிறோம். நம்ம ரொம்ப நல்லா செழிப்பாக இருந்தோம் அப்படின்ட்டு சோழர்களோட வரலாறெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி தமிழர்கள் வெளிநாடுகளுக்கும் வெளி நகரங்களுக்கும் சென்னைக்கு பெங்களூருக்கு அந்த மாதிரி போயிட்டு எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பணத்துக்கு. அந்த மாதிரியான ஒரு சுதந்திரத்தோடு இல்லை. இன்றைக்கி நம்ம சுதந்திரம் வாங்கி 70-80 வருஷங்கிட்ட ஆக போகுது. இவை நம்ம அந்த மாதிரி ஆகணும்னா வாய்ப்பு இருக்குல்லங்க. இது வருங்காலத்தில் நாங்கள்லாம் எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் அந்த காலத்தில் தமிழர்கள் சுதந்திரமாக விடுதலையோட உண்மையான விடுதலையோடு இருந்த மாதிரி இருக்கிறதுக்கு இனி வருங்காலத்தில் வாய்ப்பு இருக்குங்களாயா? ஒரு மகிழ்ச்சி தான். கேள்வி நல்ல கேள்வி தான். உண்மையிலே சுதந்திரங்கிற ஒன்று யாரால் கொடுக்கப்படும்? சுதந்திரங்கிறது இராணுவத்தால் நம்மளுக்கு காப்பாற்றப்படுதா நம்ம சுதந்திரம்? பொருளாதாரத்தால் காப்பாற்றப்படுதா? கல்வியால் நம்ம சுதந்திரம் காப்பாற்றப்படுதா? விஞ்ஞானிகளால் கண்டுபிடிப்புகளால் நம்ம சுதந்திரம் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் நம்ம வாழ கற்று வச்சுருக்கோமா? அந்த கருவிகள் தான் நம்மளை பத்திரமா வாழ வைக்குதா? மின்சாரம் இந்த மாதிரி சாதனங்கள் தான் காப்பாற்றுதா? இப்படி நிறைய இருக்குது. இதில் சுதந்திரம்ங்கிறது எங்கே இருக்குது? இந்த பாதுகாப்புக்குள்ளே தான் நம்ம சுதந்திரம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. உண்மையாகவே சுதந்திரங்கிற ஒன்று சூழலியல் அடிப்படை. எப்பெல்லாம் சூழல் கெட்டு போதோ அப்போல்லாம் சுதந்திரம் கட்டுப்படும். ஒன்றும் வேணாங்க, உடம்புக்குள்ளே நோய் வந்துட்டுனா அவங்க சுதந்திரம் கெட்டு போச்சு. சாப்பிட்றதுக்கு பசி இல்லாமல் நாய் அலையிற மாரி அலைஞ்சோம்னா உணவால் சுதந்திரம் கெட்டு போச்சு. உணவு கிடைக்காம செரிக்காமல் மருந்து சாப்பிட்றது அது வேறு விதமான சுதந்திரம். தண்ணீர் கிடைக்காம இருந்ததுன்னா தண்ணீருக்காக பெரிய போராட்டம் நடக்கும். அப்போ தண்ணீர் இல்லாமல் சுதந்திரம் கெட்டு போச்சு. எல்லாமே முழுசாக நிறைவாக இருந்ததுன்னா சுதந்திரங்க. எல்லாமே உங்களுக்கு வேணுங்கிற உணவு இருக்கணும், தண்ணீர் இருக்கணும், காற்று இருக்கணும். சுதந்திரமாக நீங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கே உருவாக்க தெரியணும். எல்லாம் இருக்குங்க, பயிரிட தெரியல, உரம்பட்டை தாங்க பயிர் வருதுன்னா உரத்துக்கிட்ட போய் உங்கள் சுதந்திரம் கெட்டு போச்சு. உரம் இல்லாட்டினா விளைய வைக்க முடியாதுன்னா உழவனோட சுதந்திரம் கெட்டு போச்சு. நினைவில் வச்சுக்கலாம். இந்த உலகம் வாசனை நிரம்பிய பூக்கள், மனம் நிரம்பிய மலர்கள், தேன் சொட்டுகின்ற மலர்கள். சரியா? வாசனைனா அப்படி அடிக்கணும். பழங்கள் பூத்து பழுத்து உதிர்கின்ற கனிகள், பசுமை நிறைந்த சோலைவனம். ஒரு கற்பனையில் பாருங்கள், யூடியூப்பில் தான் பார்க்க முடியுது இப்போல்லாம், அல்லது கற்பனையான காட்சிகளால் தான் பார்க்க முடியுது. இதெல்லாம் உண்மையில் அது மாதிரி பூமி இருந்தது இல்லையா? பூமி சொர்க்கம்னா உங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே இருக்கணும். எல்லாத்துக்கும் முதல் அடிப்படை நீர். நீர் இல்லாட்டினா இந்த வேளாண்மைங்கிற ஒன்று இல்லை, உயிர்களுக்கு சுதந்திரங்கிற ஒன்று இல்லை. கருப்பைக்குள்ளே தண்ணீர் இல்லைன்னா குழந்த கூட வெளியில் வர்றதில்லை. நீர் இல்லாமல் செத்து போச்சுன்னுடுவாங்க. விதைக்குள்ளே தண்ணி போகலன்னா மரமோ செடியோ 5000 வருஷம் உயிரோடு இருக்கிற ஆலமரமாக இருந்தாலும் அது விதைக்குள்ளே தண்ணி போகலன்னா அந்த விதை மண்ணிலே கடந்து மக்கி செத்துடும். நீரை எந்த உழவனுக்கு உருவாக்க தெரியலையோ அவன் உழவனே இல்லை. அதுபோலவே தனக்கு வேண்டிய எல்லா வளத்தையும், தனக்கு வேண்டிய எல்லா தனக்கு வேண்டியன்னா தன்னுடைய நிலத்துக்கு தான் வளர்க்குற பயிருக்கு எல்லா வளமும் இயற்கையாகவே அவனுக்கு உருவாக்க தெரிஞ்சிருக்கணும். எல்லா சத்துக்களும், அந்த சுவை மிகுந்த காய்கறிகள், பழங்கள், மலர்கள், இதை எல்லாத்தையும் இயற்கையாகவே அதுக்கு வேண்டிய எல்லா வளங்களையும் உருவாக்க ஒரு உழவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் உழவனே இல்லை. வேறு எதுக்கோ ஒருத்தன்ட்ட முதல்ல உழவனுடைய சுதந்திரம் பறி போச்சுன்னா பூமியில் நீரை உருவாக்க தெரியல, நீருக்காக 3ஆம் உலகப் போர் வருங்கிற மாதிரி அவுத்து விட்ருவோம் எதையாவது. முதல்ல அந்த சுதந்திரத்தை உழவனால் தான் கொடுக்க முடியும். ஏன்னா உலகத்தில் நீரை உருவாக்க தெரிஞ்ச ஆற்றல் உடையவன் உழவன். என்னைய சொல்கிற நீ அப்படின்னா உண்மைதான். ஒரு காலத்தில் நாகரிகம் எப்படி உருவாச்சு, எங்கே உருவாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நாகரிகம் அடைந்த மனித கூட்டங்கள் எங்கே வாழ்ந்ததுன்னு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று ஆசிரியர்களை கேட்டால் சொல்லுவாங்க. நதிக்கரைகளில் நாகரிகம் தோன்றியது. அதாவது நைல் நதிக்கரையில் சிந்து சமவெளி நாகரிகம், சுமேரிய நாகரிகம், எகிப்திய நாகரிகம், இப்படி நாகரிகம் நதிக்கரைகளில் தான் உருவாச்சும்பாங்க. தண்ணீர் இல்லைன்னா, நதியில் தண்ணீர் இல்லைன்னா எப்படி நதி இருக்க முடியும்? யோசிங்க. யார் யார் வாய் கேட்பனும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் சொல்கிறத கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும், ஆனாலும் நான் சொல்லி தான் ஆகணும். சூரியக்கோளிலிருந்து பூமி பிரிஞ்சு வந்தது. தூக்கி வீசப்பட்ட பூமி, சூரியக்கோளிலிருந்து சிதறி வெடித்து தூக்கி வீசப்பட்ட பூமி காலப்போக்கில் அப்படியே சுழற்சியில் குளிர்ந்து இறுகி பாறை ஆயிட்டு.
பாறை தானே முதல்ல உருவாகுது. அதுக்கப்புறம் தான் பாறைகள் துகள்களாக சிதைந்து மண் துகள்கள் உருவாகின்றன. பேசும்போது தமிழை பற்றி பேசுனீங்க ரொம்ப பெருமையாக. தமிழர்கள் ரொம்ப பழம்பெருமையாளர்கள், இலவசமாக எல்லாத்தையும் உருவாக்குனாங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலம். கல் தோன்றி மண் தோன்றா காலம், காலத்தை எடுத்துக்கலாம். மூத்த குடி பின்னால குடியெல்லாம் அப்புறம் பார்ப்போம். கல் தோன்றி மண் தோன்றா காலம்னா என்ன? இறுகிய பாறையாக இருக்குது, மண் தோன்றலை, அப்படியே இறுகிருச்சு. இரும்பு எப்போ சிதையும், எப்போ துரு பிடிக்கும்? தண்ணி உள்ளே போலன்னா இரும்பு சிதையாது. வெப்பத்தில் சூடேறி திருப்பி இலகி இரும்பாகவே இருக்குமே தவிர சிதையாது. நீருங்கிற ஒன்று போலன்னா இரும்பு கூட துரு பிடிச்சி துகளாக மாற முடியாது. அந்த மாதிரி பாறைகள் உடையணும். நீரின் அரிமானத்தினாலையும் வெப்பத்தை உள்வாங்கி மறுபடியும் குளிர்ச்சியில் இலகி சுருங்கி விரிந்து தான் மண் துகள்களே உருவாகுது. அப்போ நீருங்கிற ஒன்று உருவாக்கணும்னா பாறைகள் அதிகமான குளிர்ச்சியை சந்திப்பதில்லை. வெப்பத்தில் இலகும், திருப்பி வெப்பத்தில் மறுபடியும் வெப்பத்தை இழந்து மறுபடியும் பொருளாயிடும். இரும்பு நீரை உள்வாங்கலன்னா இரும்பு துரு பிடிக்காது. இப்படி புரிஞ்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. இது போலவே பாறைகள் நீரை உள்வாங்கணும். நம்ம வெப்பத்தினுடைய எதிரியாக யாரை பார்க்குறோம்? நீரை பார்க்குறோம். குளிர்ச்சியின் வடிவமாக நீரை பார்க்குறோம். அந்த நீரை உருவாக்குற இடத்துல இருந்தவங்க தமிழர்கள். இந்த பகுதியில் வாழ்ந்தவங்க, அவங்க தமிழர்கள்னு சொல்கிறோம். இந்த பகுதியில் இருந்தவங்க தான் நதிகளை சார்ந்திருந்து நாகரீகங்களை உருவாக்கவில்லை. ரொம்ப முக்கியமான கருத்து இது. நிறைய பேர் நீங்கள் படிச்சிருக்கீங்க. சாதாரண மனிதர்களுக்கு கூட உங்களுக்கு ஆய்வு செய்ய உரிமை இருக்குது, புரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. கண்மூடித்தனமாக யார் பேசுகிறீங்க நம்ப வேண்டாம் அப்படின்னு நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நானும் கண்மூடித்தனமாக பேசினா நீங்கள் எதிர்க்கலாம். நதிகளை சார்ந்திருந்த நாகரிகம் உருவான பொழுது நீரை சார்ந்து தான் மலைகள் கற்பாறைகள் உடைய வேண்டும் சொல்லி வானத்திலிருந்து நீரை உருவாக்குவதற்காக வரப்புகளை உயர்த்தி நீரை உருவாக்குகின்ற அறிவு இது. 100 டிகிரிக்கு மேலே வெப்பம் அதிகரிச்சதுன்னா, நீரின் கொதிநிலைக்கு மேலே வெப்பம் அதிகரிச்சதுன்னா அங்கே நீர் தங்கவே முடியாது. அப்போ முதல்ல வெப்பத்தை வெளியேற்றாமல் முடியாது. காற்று வெளியில் பாதுகாப்பாக பூமியிலேருந்து வெப்பத்தை கடத்துகிற வேலையை உயர்த்திய வரப்புகள் செஞ்சுது. கற்பாறைகளை எப்படி செஞ்சுது? கற்பாறைகளை உடைத்து சிதைக்கின்ற வேலையை வாளோடு தோன்றி, அதே பாறை வாளோடு தோன்றி மூத்தக்குடி அப்படிம்பாங்க. அதாவது அனாதியான வெளியில் வரப்புகளை உயர்த்தி வெப்பத்தை கடத்தி முதல்ல நீரை உள்வாங்குகின்ற வேலையை செய்தான் உழவன். அறிஞன், அவன் ஆய்வியல் அறிஞன். அதுக்கு பின்னால் தான் நீருங்கிற ஒன்று பூமியில் தெரிஞ்சுது. வெறும் வாயுக்களோட சேர்க்க தண்ணி. இந்த இடத்துல இதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது, இல்லாட்டினா நீங்கள் புரிஞ்சிக்கிறது கஷ்டம். 2 வாயுக்கள் ஒன்று சேர்ந்து தான் நீருன்னு நம்ம தொட்டு பார்க்குற பொருளாக மாறுது, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும். அந்த வாயுக்கள் சேர்ந்த ஒன்று குளிர்ந்து வெப்பத்தை கடத்துகின்ற, தாங்க முடியாத வெப்பத்தை கடத்துகின்ற ஆற்றலாக மாறுகிறது. அதுதான் பூமியில் நீராக இறங்குது. அந்த நீரை சூரியனுடைய வெப்பத்தை கடத்துவதற்கும், காற்றினால் அந்த நீர் உறிஞ்சப்படாமலும் சூரியனால் அந்த நீர் உறிஞ்சப்படாமலும் பூமியில் நிறுத்துகின்ற வேலையை செய்வதற்கு வரப்புகளை உயர்த்தினான். அதுக்கப்புறம் மழை. அப்போ தான் மழை. முதல் மழை பெய்த போது மண்ணில் மரங்கள் இல்லை. மழையை யார் பெய்ய வச்சா? காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் இன்றைக்கி மேகம் போகலன்னா காவிரி வற்றி போயிட்டுருக்கு. மேகக்கூட்டத்தை அங்கே யார் அனுப்புவா? எங்கேருந்து மேகக்கூட்டம் போகுது? உழவன் உருவாக்குகின்ற வரப்புகளை உயர்த்துகின்ற இடத்திலிருந்து மேகக்கூட்டங்கள் உருவாக்கப்பட்டன. அந்த வரப்புகளை ஒழிச்சத்தால் தான் இப்போ ஆடி காற்று அடிக்கிறதில்ல, பெய்கிற மழை நீர் நிலத்தில் தங்காமல் கடலை நோக்கி ஓடிடுது. அப்புறம் எங்கேருந்து நீராவி உருவாகும்? காற்று மண்டலத்துக்கு வெளியில் நீராவி கூட்டம் போனால் தான் மேகம். தரவாரமாக இருக்கிற நீராவி கூட்டம் மேகமாக மாறாது. அப்போ காற்று மண்டலத்துக்கு வெளியில் நீராவியை கொண்டுட்டு போகணுன்னா ஒரு வெப்பத்தை கடத்தணும். வெப்பந்தான் நீராவியை மாற்றி கடத்திக்கிட்டு மேலே போகும். காற்று மண்டலத்துக்கு போனதும் இயல்பாக உள்ள குளிர்ச்சியில் அந்த நீராவி மேகமாக மாறுகிறது. அப்போது வெப்பத்தை கடத்தும் பொழுதே நீரை உருவாக்குகின்ற வேலையை அல்லது குளிர்ச்சியை உள்வாங்குகின்ற வேலையை பூமி செய்கிறது. இதற்கு வரப்புகளை உயர்த்தினா அதுக்கப்புறம் மழைங்க, அப்புறம் நீர், அப்புறம் நதி, அப்புறம் நாகரிகம். நாகரிகம் எங்கிருந்து துவங்க வேண்டும், எப்படி துவங்குகிறது, யார் துவக்குவது என்று சிந்திக்கிற ஒரு அறிவு இருக்குல்ல. 6 அறிவு படைத்த மனித வாழ்க்கை எப்படி துவங்க வேண்டும், எப்படி பண்பாட்டோடு அமைய வேண்டும். எல்லா உயிர்களையும் தான் உயிர் மாதிரி நினச்சி உயிர் கொடுக்கணுன்னா எது வேணும்? முதல்ல நீர் வேணும். நீர் இல்லாமல் விதை முளைக்காது. நீரை உருவாக்குகின்ற தொழில்நுட்பத்தை செயல்படுத்திய அறிஞனுக்கு பேர் உழவன். அந்த உழவன் சுதந்திரமாக என்னைக்கு எழும்பி தன்னை சார்ந்தே வாழ்ந்து தன்னை சார்ந்தே சமூகம் வாழ வேண்டும் என்று கட்டமைக்க கற்றுக்கொள்கிறானோ
அவன் தாங்க சுதந்திர மனிதன், எல்லா உயிர்களுக்கும் சுதந்திரத்தை ஊட்டுகின்ற மனிதன். அப்படிப்பட்ட ஒரு உழவனாக தன் பூமி தானே தன்னை எதிர்பார்க்காமல் விளைகின்ற அளவிற்கு நிலத்தை வடிவமைக்க தெரிந்த ஒரு இளைஞனாக ஒவ்வொரு இளைஞனும் உருமாற வேண்டும். அதுக்காக மற்ற தொழிலெலாம் செய்யக்கூடாதுன்னு இல்லை, எல்லா தொழிலும் செய்யுங்க, பொருளாதாரத்தில் சிறந்து வளருங்க. ஆனால் உங்களுடைய பூமியை வடிவமைக்க, நீரை உருவாக்க, உயிர்களுக்கு துணை நிற்க கற்றுக்கொள்கின்ற அறிவு உழவனுடைய அறிவு. அந்த அறிவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த செயல்பாடு தெரிஞ்சிருக்கணும். வாழ்த்துகள், வாழ்த்துகள். நன்றி.